ஹாய் ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பார்க்கிங் ஏரியா வந்து குத்திட்டு டைல்ஸ் வந்து போட்டிருந்தோம். அதாவது வீடு கட்டினதில் மீந்த டைல்ஸ் வச்சு போடலாம் அப்படி சொல்லி இதை ஒர்க்கை வந்து பண்ணியிருந்தோம். இதோட ஃபைனல் அவுட்கம் தான் நான் இங்கே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதை மாதிரி தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஏன்னா இது சின்ன பார்க்கிங் தான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 16க்கு 8 அப்படின்ற அளவில் இருக்கிறது தான். அதிலேயே பார்த்திங்கன்னா சம்புடைய ட்ரைனேஜும் மேலே இருக்கிறதால அந்த டோரை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதில் பண்ண ஒர்க்கை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மீந்த டைல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஆனால் அது வந்து நார்மலாக நீங்கள் டைல்ஸ் வாங்கி ஓட்டுறது, அதாவது பார்க்கிங் டைல்ஸ் வாங்கி ஓட்டுறதை விட அதிகமாக எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆகும். அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து பூசி முழுகிற சிமெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக போகும். ஏன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா மேலே பூசுகிறப்போ க்யூப் சிமெண்ட், அதாவது எந்த விதமான கலவையும் இல்லாத சிமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட காஸ்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி கண்டிப்பாக இது ஹையர் சைடில் தான் போகும். பட் இதில் என்னென்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். க்ரிப்பும் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாவில் வந்து இருக்கும். அதேமாதிரி நம்ம பெரிய பைக்கு, புல்லட்டு இதெல்லாம் ஸ்டாண்டு போடுறப்போ டைல்ஸ் உடஞ்சிருமோ அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்ல. நம்ம தைரியமாக போடலாம். ஏன்னா இது வந்து உடச்சி தான் போட்டது, அதாவது டைல்ஸ் உடையிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இது மாதிரி ஆல்ரெடி இருந்த பூசுவலை பண்ணியிருந்த பார்க்கிங் ஏரியா வந்து குத்தி எடுத்தாச்சு. குத்தி நீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கலவை கப்பி கலந்து போட்டு, அதாவது கீழே வந்து அதுக்கு முன்னாடி நல்லா கடப்பாறையில் குத்தி தண்ணி ஊற்றி கூறாடிட்டு பேட்ச் ஒர்க் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கலவை கம்ப்ளீட்டாக கான்க்ரீட்டுக்கு போகிற மாதிரி கலவை கலந்து எல்லா இடத்துலையும் கொத்தி போட்டாச்சு. ஒன்ஸ் இது கொத்தி போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபினிஷிங்க்கு வந்து க்யூரிங் பண்ண விட்டாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு லேயர் வந்து செட்டில் ஆகிறதுக்காக விட்டாச்சு. விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம மேலே இருக்கிற ஒர்க்கை வந்து நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து செட்டிங், அதாவது ஃபிட்டிங் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அவுட்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த அவுட்கம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மேடு ஏற்றி போட்டிருக்கோம், எந்த அளவுக்கு வந்து அந்த கான்க்ரீட்டோட கிணம் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதில் வந்து நீங்கள் நாளைக்கு கீழே எதனா இறங்கினா கூட இது அவ்வளோ சீக்கிரம் வந்து இறங்காது. நீங்கள் காரோ வேறு எதனா ஏற்றுறப்பையும் வெயிட் வந்து நல்லாவே தாங்கும். ஏன்னா இது கான்க்ரீட் மெத்தடில் தானே நம்ம போட்டிருக்கோம், அதனால் நல்லாவே வெயிட் தாங்கும். இதுக்கப்புறமா கீழே ரேம்பும் தேவையான அளவுக்கு வலிச்சு விட்டாச்சு. வலிச்சு விட்டுட்டு இதில் சைடில் பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ், அதாவது ட்ரைனேஜ்னால் என்ன சொல்கிறது, ரெயின் வாட்டரோடைய ட்ரைன் வந்து இருந்தது. அதோட ஹார்வெஸ்டிங்க்கான போர்ஷன் வந்து கொடுத்துட்டு அதையும் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். கொஞ்சம் தரையில் டிக் பண்ணியிருந்தோம். சைடில் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா பில்லர் வந்து கொடுத்துருந்தோம். இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்போ கேட்டோட வெயிட்டை தாங்கிறதுக்காக சைடில் வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லர் போட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 4க்கு 4 அப்படின்ற சைஸில் கம்பி கொடுத்து 1க்கு 1 அப்படின்ற இதில் வந்து ஹைட்டில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். 1க்கு 4ன்ற ஹைட்டில் வந்து இது பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கான்க்ரீட் வந்து ஒரு நாள் க்யூரிங் ஆகட்டும் அப்படின்றத நம்ம அப்படியே விட்டாச்சு. இதுக்கப்புறம் பொறுமையாக அதோட அடுத்த வேலைகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் வந்து பழைய டைல்ஸ் எது இதெல்லாம் நம்மளை வந்து ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் மீந்த டைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து துண்டு துண்டாக உடச்சி எடுத்தாச்சு. உடச்சி எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிமெண்ட்டை வந்து நம்ம பியூராக குழச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதை நல்லா குழச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து சில்லியாக உடச்சி வச்சுருந்த டைல்ஸ் வந்து இது மாதிரி பொறுமையாக அடுக்குவாங்க. இதோட லேபர் காஸ்ட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஹையர் சைடில் ஆகும். ஏன்னா இது ஒர்க் பார்த்திங்கன்னா டைம் கன்சியூமிங் வந்து இதை நீங்கள் கொஞ்சம் பெருசாகவும் உடச்சி போடலாம் டைமை சேவ் பண்ணுறதுக்காக. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா பார்க்கிங் போடுறப்போ அந்த டைல்ஸ் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற சானிட்டரி டைல்ஸு, பார்க்கிங்க்கான டைல்ஸ் கிடையாது. நீங்கள் பார்க்கிங் ஆளுக்கான டைல்ஸ் வாங்கினீங்கனாலும் அதுலேயும் சில இஷ்யூஸ் இருக்கும். பட் உங்ககிட்ட அவைலபிலிட்டி இருக்குன்னா இந்த ஆப்ஷன் போங்க. ஆனால் நீங்கள் கீழே பார்த்தாலே தெரியும் சிமெண்ட்டை வந்து மொத்தமாக குழச்சி ஊற்றிருப்போம். அது வந்து கொஞ்சம் ஹையர் சைடு, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து ஹையர் சைடில் தான் இருக்கும். ஸோ இது வந்து பொறுமையாக ஒன்றா ஒட்டுவாங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது. பியூராக சிமெண்ட்டை எடுத்து அதுக்கு நடுவில் கொட்டி கையாலேயோ இல்லைனா அதுக்கான வச்சுருக்க கிளாத் மூலமாகவோ அதை வந்து அழுத்தி தேய்ப்பாங்க. இதுக்கு வந்து தண்ணி ஓட்டத்துக்கு மட்டம் தட்டிட்டாங்க ஒன்ஸ் நம்ம வச்சதுக்கப்புறமா. ஸோ இதுதான் ஃபைனலாக வந்து பூசுறதுக்கு முன்னாடி இருந்த அவுட்கம் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிமெண்ட்டை கொட்டி கையாலேயும் துணியாலேயும் தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எப்படின்னா டைல்ஸுங்களுக்கு நடுவில் இருக்கிற கேப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிமெண்ட் மூலமாக தான் பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கேப் தெரியுது இல்லைங்களா, இது எல்லாமே சிமெண்ட் மூலமாக தான் பேக் பண்ணணும். கலவை நீங்கள் போட முடியாது. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிரித்த கான்க்ரீட், அதாவது பில்லருடைய அவுட்கமும் அப்படி தான் இருந்தது.
ஸோ இப்படி தாங்க நான் சொன்னது. சிமெண்ட்டை டேரெக்டாகவே அதில் கொட்டி அதை வந்து கையாலேயோ இல்லை கிளாத்தாலேயோ அவங்க தள்ளி தள்ளி எடுத்து க்ளீன் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் அதை பேக் பண்ணுறதுன்றதால இதோட சிமெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு காஸ்ட் செலவானாலும் இதோட க்ரிப்பும் லைஃப்பும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கிங் ஏரியாவில் வாஷ் பண்ணி தள்ளுறப்பையும் சரி, வண்டி விட்டுறப்பையும் சரி, எந்த க்ரிப்புமே உங்களுக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருக்காது. ஸ்டாண்டு போடுறப்பையும் சரி, எங்கே பொத்தலாகிடுமோ அது மாதிரிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா ஃபிட்டாக இருக்கும் இது. ஸோ இந்த மெத்தடில் தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட அவுட்கம்மும் வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது, நான் இனிஷியலாக காமிச்ச மாதிரியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்த தகவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாலேஜ் ஷேரிங்காக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.